This conference will now be recorded. Hi all, good morning. Today we're going to see bulk loading of a file from a local file system to table stage or user stage. It can be name stage. When you try to upload your files to the any one of stages, you are getting some errors. In the data set, I have only less columns, but in table I have around more columns. என் டேபிள் ஹெடர் பார்த்தீங்கன்னா 20 காலம்ஸ் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்னோட டேட்டா செட் பாத்தீங்கன்னா ஒன்லி 10 காலம்ஸா இருக்கு, டேட்டா தான் இருக்கு. ரிமைனிங் 10 காலம்ஸ் டேட்டா செட் இல்ல, டேட்டா இல்ல. அது மாதிரி சிச்சுவேஷன் இருந்தா எப்படி ஹேண்டில் பண்றது? ஓகே, as well as my now second scenario, my table is having 20 columns, but data set is having more than 20 columns. More than 20 columns மேல டேட்டா இருக்கு. ஆனா டேபிள் பாத்தீங்கன்னா 20 columns டைப் பண்ணிருக்கேன். அது எப்படி ட்ரங்கேட் பண்றது? ட்ரங்கேட்னா 20 காலம்ஸ் டேட்டா மட்டும் தான் லோட் ஆகும். மோர் தென் 20 காலம்ஸ் டேட்டா லோட் ஆகக்கூடாது. அந்த இதுவும் இதில் பார்க்க போறோம். These are challenges in the Snowflake. ஓகே, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைல் ஃபார்மேட் கிரியேட் பண்ணும்போது ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று ஆட் பண்ணணும். எரர் ஆன் காலம் கோட் மிஸ் மேட்ச் ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா அதை அச்சீவ் பண்ணலாம். ஓகே, there are only one way to achieve these things. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா டேட்டா செட்ல வந்து பாத்தீங்கன்னா லெஸ் காலம்ஸ் லெஸ் வேல்யூஸ் இருக்கு, லெஸ் காலம் வேல்யூஸ் இருக்கு, பட் டேபிள் இஸ் ஹேவிங் மோர் காலம்ஸ். அப்ப அது மாதிரி சினாரி எப்படி ஹேண்டில் பண்றது? இஃப் டேபிள் இஸ் ஹேவிங் 20 காலம்ஸ் பட் டேட்டா செட் இஸ் ஹேவிங் மோர் தென் 30 காலம்ஸ், அப்ப எப்படி ட்ரங்கேட் பண்றது? தேர்ட் திங், ஓகேங்களா, சேம் தான். தேர்ட் திங் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டேட்டா செட்ல 100 காலம்ஸ் இருக்கு. ஐ வாண்ட் லோட் ஒன்லி 40 காலம்ஸ். ஓகேங்களா, ரிமைன் காலம் டேட்டாவை நான் லோட் பண்ணக்கூடாது. லைக் கைண்ட் ஆஃப் காலம்ல ஒரு ட்ரங்கேஷன் மாதிரி தான். ஓகேங்களா, எனக்கு என்னென்ன காலம் வேணுமோ அதை மட்டும் நான் வந்து லோட் பண்ணிக்கிறோம். மற்ற ரிமைனிங் அதிகமாக இருக்கிறதெல்லாம் மிஸ் பண்ணிடணும். ஓகேங்களா, ஐ வாண்ட் ட்ரங்கேட் இட். இது மாதிரி சினாரியோ நீங்க ஹேண்டில் பண்ணணும். டேட்டா எப்படியும் வரலாம். ஃபர்ஸ்ட் வில் லுக் அட் த டேட்டா செட்ஸ். ஃபர்ஸ்ட் வில் அண்டர்ஸ்டாண்ட் த data sets. Just go to my Snowflake folder. In that I'm going to have like sample records. In that can you able to see the one folder called column count mismatch. இதில் பார்த்தீங்கன்னா I took only list records. நீங்க கேட்கலாம் ஏன் சார் நீங்க நிறைய ரெக்கார்ட் எடுக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஹியூஜ் ரெக்கார்ட்ஸ் எடுக்கும்போது when I showing to you can't able to understand. That's why I took only a 10 sample records in both the cases. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஃபைலை வந்து ஓபன் பண்ணி பாருங்க. Okay, now I have only 10 records. Just try to, yeah, in that I am going to have around 5 6 7 8 9 columns இருக்கா? 3 4 5 6 7 9 columns இருக்கு. பட் டேட்டா எத்தனை காலம் இருக்கு? 9 காலம்ஸ்க்கு ஹெடர் இருக்கு. புரியுதா? 8 காலம்ஸ் தான் வந்து என்ன இருக்கு? டேட்டா வந்து இருக்கு. ஓகேங்களா, ஒரு காலத்துக்கு வந்து டேட்டா இல்ல. அப்ப நீங்க கேட்கலாம் சரி இந்த காலத்துக்கு இது என்ன வேல்யூ வரும்னு கேட்டீங்கன்னா நல் வேல்யூஸ் வந்து வந்துடும். ஓகேங்களா, ஏன்னா இங்க வந்து என்னவே இல்ல, டேட்டா இல்லதால ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன வரணும்? நல் நல் நல்னு சொல்லிட்டு வரணும், வந்துடும். ஓகேங்களா, இது ஒரு சினாரியோ. நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? இப்படியே பார்க்க கூடாது. ஓகேங்களா, இன் கேஸ் ஒரு கம்மா கூட இருக்கலாம், அதை செக் பண்ணலாமா? செக் பண்ணலாம். ஜஸ்ட் க்ளோஸ் இட். இல்ல டேட்டா இருக்குங்கிறதுல டேட்டா இருக்குன்னா டேட்டா உங்களுக்கு விசிபிளா இல்ல, ஆனா பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? ஒரு கமா இருக்கும் எக்ஸ்ட்ரா, அந்த கமான்னு பார்க்க போறோம். ஓகேங்களா, டோட்டலி வந்து 9 காலம்ஸ் இருக்கா? ஜஸ்ட் க்ளோஸ் இட், டோன்ட் சேவ் கொடுத்துருங்க. அண்ட் தென் ஓப்பன் இன் Notepad++. இதுல பாருங்களேன் ஆர்டர் ஐடி இருக்கு, ஆர்டர் டேட், ஆர்டர் டைம், அண்ட் தென் ப்ராடக்ட் நேம் மோட்டோஜி பவர், ஆர்டர் பிரைஸ் இருக்கு. ஓகே, டாக்ஸ் வேல்யூ வந்து என்ன இருக்கு? 95.63 இருக்கு. எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் இருங்க, ஆர்டர் டாக்ஸ் வேல்யூ 95.63, எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் ஃபால்ஸ். ஓகே, கஸ்டமர் நேம் ராபர்ட் ஷெர்மன், ராபர்ட் ஷெர்மன், மொபைல் கஸ்டமர் நேம் இஸ் ராபர்ட் ஷெர்மன். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இல்ல மொபைல் நம்பருக்கு எந்த ஒரு டேட்டாவுமே இல்ல. ஓகேங்களா, ஃபைன். இது ஒரு சினாரியோ, இதை க்ளோஸ் பண்ணிடுங்க.
Just close it. Just come to the another data sets. It's a case 2 actually. Just close it. Now look at here. Totally I have around 9 columns. எனக்கு டேட்டா செட் எவ்வளவு எத்தனை காலம்ஸ்க்கு இருக்கு? Anyone? டேட்டா செட் வந்து எத்தனை காலம்ஸ் இருக்குன்னு கேட்டேன் நான். 10 columns. 10 columns இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 columns இருக்கு. ஆனா வந்து என்ன பண்ணனும்? I want truncate this 2 columns. எனக்கு லோட் பண்ணும்போது இது லோட் பண்ண கூடாது, எனக்கு இத மட்டும் தான் லோட் பண்ணனும். அப்ப கஸ்டமர் இத லோட் பண்ணனும், இது லோட் பண்ண கூடாது. இது மாதிரியும் டேட்டா வரலாம். ஓகேங்களா? See in company they will have SLA. will have a service level agreement இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா இத்தனை காலம் ஷேர் பண்ண போறோம்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி டெய்லி டேட்டா வந்துட்டு இருக்கும். ஆனா இது மாதிரியும் வரலாம். ஓகேங்களா? இது சினாரியோ எப்படி ஹேண்டில் பண்ண பார்க்க போறோம். We have to use on property. ஓகேங்களா? அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணலாம். ஒன்னு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைல் ஃபார்மேட்ல ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம், இல்ல காப்பி பண்ணும்போது அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க பண்ணலாம். ஓகேங்களா? there are two number of ways is there. One is using file formats, another one is you can use copy command use பண்ணலாம். Okay, now I am going to use one in file format as of now. Okay, we have two different cases. ஒன்னு பாத்தீங்கன்னா இருக்கு, we have 9 columns இருந்தது, பட் 8 டேட்டா தான் இருக்கு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 8 columns இருக்கு. டேட்டா செட்ல பாத்தீங்கன்னா அடிஷனல் 2 columns இருக்கு. இந்த ரெண்டு சினாரியோ நம்ம ஹேண்டில் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா you have to log into your Snow site. Just go to your Snow site and type your user name, and then the password is going to be Now I'll log into the Snow site. Okay, just take some worksheets, create some new worksheets, and then have the SQL worksheet. When now creating worksheet, give some name. Okay, give some name to your worksheet. If you're not giving a worksheet name, automatically will take the timestamp as your worksheet name. Column count mismatch. Just hit it enter, and then what I going to do here is later I going to execute the queries. Keep as it is. The meantime, you can open your command prompt, and then I have one SnowSQL command line. So now say SnowSQL command line. Just type your SnowSQL -a. I want to change my username as well as account identifier. Just SnowSQL account identifier I have to change. It's a different account actually. Just go to your Snow site and then come to the bottom, and then this is my account NP8569 is there, right? And then take a copy account identifier and then paste your account identifier. Instead of dot you have to put underscore, and the username is going to be Suji2024, and then it will prompt you the password. Yeah, it's prompting the password as of now. Now it's kind of the Snowflake. I'm going to create a new database. Create database. Okay, create database, and then you can give some name. Like I'm going to create the name as bulk loading.
Now the database created, and then if you want to create schema, okay, I'm going to create the schema name as customer schema. Customer schema. Now schema is created. You can able to see database name is bulk loading, and schema name is going customer schema. Now the first thing what you have to do, you have to see your data sets. Based on the data sets, you have to create a table. Order ID, order date, order time, product name, order price and tax value existing customer, and then customer name and mobile number. For this you have to create a one permanent table or can transient table or can be temporary table. Okay, as of now we're going to create one standard table. I can show here one standard table I can able to create. Yeah, this is a table. If you want to make it a permanent table, remove the transient keyword. In transient there won't be any failsafe will happen. There won't be any failsafe, but in permanent tables we have the failsafe. Okay. If you need transient table, make it a transient. If you need a temporary table, make it temp or temporary. And then provide the column name as order ID. You can see here, order ID is going to be integer, order date is going to be a date, and then order time is going to be time, because we are having only hours, minutes, seconds. We have one data type called time, and product name is going to be a varchar of 30. Order price is going to be number, tax value is float value. Okay, I am using float 8, though it's a 64 bit. And then existing customer is boolean, because I'm getting only true or false. I have to make the type as boolean. And the customer name is going to be a varchar 60, and mobile number is going to be number. Precision is 38. Scale is 0. Scale means after decimal there won't be any digits, but total digit should be 38. Precision and scale. Now we're going to create a transient table. Just go here. Under the customer schema, I'm going to create one transient table. Now the table is created. If you want to see the tables, show tables, and provide. It's going to give the table name is orders underscore CSV. Now table is created. Next step, what I have to do? I want to upload my data into the user stage or table stage. What command I have to use? What command? Anyone? If I want to upload the data into the user stage or table stage, what command I have to use? Put command. I have to use a put command. Now what I'm going to do? I have same command here. Just copy and then paste it over here. I think I have not copied it. Okay, just change your file path and file name. Go to your directory and then take this name. Okay, just yeah, Control C. Dot CSV. Dot CSV. Now what you have to do? You have to provide your path, and then you have to provide table stage. Okay, table stage. I have to give at the rate of, and then if I want to put my data on table stage, I have to use at the rate, and then what symbol I have to use? Percentage. Percentage, and then table name I have to give. Table name is orders underscore CSV. Okay, because without any table you can't create any table stage. You have to give orders underscore CSV. And then I'm creating some subdirectories under table stage, like it's going to be tbill stg. Okay, table stage. Now auto compressor given false.
none of compression will happen, automatic compression won't happen, false. And then default is going to 4 threads for parallelization. If you want to make it 8 threads parallel will try to upload a file in the table stage. Now I'm going to upload the files from local file system to table stage. If you want to see your files, what you have to provide? Data percentage, and then you have to provide your table name orders underscore CSV. Now can able to see only one file is uploaded. Now I want to upload one more file because I have 2 files here, right? I want to upload another file into table stage. What I can do? Just change the name, that's it. And then yeah. Now what happens if you list the files? You can able to see 2 files is uploaded into the table stage. One is 816, another one is 944. There's no compression applied because I given auto compress equal to false. Now first thing what I'm going to do, in the 2 different data sets, one data set is having less data when compared to table. Second use case, when compared to table I have more columns. இது மாதிரி ரெண்டு யூஸ் கேஸ் இருக்கு. இது எப்படி அச்சீவ் பண்ண போறோம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா we going to try with the error scenario. error scenario ட்ரை பண்ண போறோம். அப்புறம் வந்து ஒரு ஃபைல் ஃபார்மட்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணனும். பாராமீட்டர், ஐ கேன் சே பாராமீட்டர் ஆட் பண்ணீங்க அப்படினா இந்த இது ஓவர்கம் பண்ணலாம். error on column count mismatch என்ற யூஸ் கேஸ்க்கு இது யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் வாட் ஐ கோயிங் டு டு ஹியர் இஸ் I want to get a file format. இப்போ ஃபைல் பேஸ்ட் பண்ணியாச்சு, ஃபைல் ஃபார்மட் தரணும். ஃபைல் ஃபார்மட் என்ன தர போறோம் அப்படினா std standard CSV flat files, and then type equal to CSV, compression equal to none, and then field equal to comma, and field option enclosed by double quotes. இதெல்லாம் வந்து டேட்டா வந்து கமா இருக்கோ அத டபுள் கோட்ஸ் வந்துரும். I go and skip the header because in file we have header. I go and skip the header. இப்போ என்ன பண்ண போறேன், just வந்து இந்த ஃபைல் ஃபார்மட்ட கிரியேட் பண்ண போறேன். It's a named file format. We can able to see the database object under the in the snow side. Now the file format is created. Okay, and then இப்போ வந்து என்ன பண்ணனும், ஃபைல் ஃபார்மட் கிரியேட் பண்ணியாச்சு, காப்பி பண்ண போறேன். டேபிள்ஸ் இருந்து என்னோட டேபிள் காப்பி பண்ண போறேன். ஓகேங்களா? what I going to do is I have a copy statement. Okay, இதுல வந்து பாத்தீங்கன்னா I want to show 3 copy statements are there. இந்த ஒரு copy statement நான் சொல்ல போறேன். difference first நீங்க புரிஞ்சுக்கணும். on error abort statement ஒன்னு இருக்கு. ஓகேங்களா? on error abort statement இதுல வந்து என்ன அர்த்தம் அப்படினா, நான் வந்து copy into ஒரு டேட்டாபேஸ்ல ஒரு ஸ்கீமாக்குள்ள இருக்க டேபிள்ல என்ன பண்ண போறேன்னா, என்னோட I have one user stage, user இருக்க டேட்டா வந்து என்ன பண்ண போறேன் அப்படினா இந்த டேபிள் காப்பி பண்ண போறேன். ஃபைல் ஃபார்மட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட்டாபேஸ்ல ஒரு ஸ்கீமாக்குள்ள ஃபைல் ஃபார்மட் இருக்கு, அந்த ஃபைல் ஃபார்மட் யூஸ் பண்ணி காப்பி பண்ண போறேன். on error equal to abort statement, on error equal to abort statement கொடுத்தா எனக்கு என்ன ஆகும்? எனக்கு I have around 500 files இருக்கு. In one file I getting some error, data mismatch இருக்கலாம், சரிங்களா, column count mismatch இருக்கலாம், any mismatch இருக்கலாம். அப்படி வரும்போது I have 500 files. In the 150th file I getting error. அப்போ வந்து எனக்கு வந்து என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம், சொல்ல முடியுமா? I have 500 files. In 150th file I getting error, only one record getting error. I giving on error equal to abort statement. அப்போ எனக்கு என்ன நடக்கும்? எனக்கு அது 150 files வந்து 140 files லோட் ஆகுமா லோட் ஆகாதா? My question is லோட் ஆகாது சார், அபார்ட் ஆயிடும்னு நினைக்கிறேன் சார். லோட் ஆகாது. ஓகே, because I given on error equal to abort statement. அந்த 500 ஃபைல்ஸ்ல ஏதாவது ஒரு ஃபைல் இறந்தாலும் உங்களுக்கு என்ன ஆகாது, உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃபைலுமே உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா டேபிள்ல காப்பி ஆகாது. சரிங்களா? தட்ஸ் வை on error equal to abort statement. இதை வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ரிக்வயர்மெண்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணணும். கிளையன்ட் சொல்லிருப்பாங்க ஏதாவது ஒரு ரெக்கார்ட் வந்தாலும் என்ன பண்ணாது, உன்னோட டார்கெட் டேபிள்ல லோட் பண்ண சொல்லிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிக்கணும், இதை யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் on error equal continue the same thing, copy into
நீங்க என்ன பண்ணுங்க database schema name order table name கொடுத்துருங்க. நீங்க டபுள் கோட்ஸ் தரலாம். You can give double quotes as well. Okay, database name schema name கொடுத்துருங்க. From users you are going to copy the data to the table or CSV. File format is going to be standard CSV flat files. இது ஒரு databaseல இருக்கும். schema கொடுத்து பண்ணீங்க. On error continue. Pattern what I going to do, whichever I have CSV file, that file only is going to upload. Now 800 files are there. In 800 files, 200 files is having error. Now how many files will be uploaded? You guys have to say. 600 files. 600 files will be uploaded because பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு on error equal to continue னு இருந்ததுன்னா நீங்க சொல்றது தப்பு தான் ஆக்சுவலா. ஓகேங்களா, இங்க வந்து on error equal to continue 600 ஃபைல்ஸும் அப்லோட் ஆகும். அந்த 200 ஃபைல்ஸ்ல எந்தெந்த ரெக்கார்ட்லாம் எரர் இருக்கோ அது மட்டும் ஸ்கிப் ஆகும். the remaining ரெக்கார்ட்ஸ்லாம் உங்களுக்கு என்ன ஆகும், அப்லோட் ஆகும். நீங்க டேட்டா பார்க்கணும். இதுல ஆன் கண்டினியூ பார்க்கும்போது ஒரு ஃபைல் என்ன பண்ணணும், டேட்டா வைஸ் பார்க்கணும். டேட்டால எரர் ஸ்கிப் ஆயிடு. எரர் இல்லையா என்ன பண்ணு, ஜஸ்ட் ட்ரை டு காப்பி டு டேபிள். அப்போ 800 ஃபைல்ஸ் இருக்குன்னா 600 ஃபைல்ஸ் வந்து நீங்க சொல்றீங்க, கரெக்டா வந்து உங்களுக்கு ஆயிடும். ஓகேங்களா, நீங்க ஃபைலை பார்க்க கூடாது, என்ன பார்க்கணும், you have to look at the record, individual ரெக்கார்ட் பார்க்கணும். அது எரர் இருந்ததுன்னா ஸ்கிப் ஆயிடும், and then எரர் இல்லைன்னா லோட் ஆயிடும். சதீஷ், you should not see the file. எப்போ நீங்க அந்த ஃபைல் பார்க்கணும், on error equal to aborting statement. aborting statement அந்த ஸ்டேட்மென்ட் இந்த ஸ்டேட்மென்ட் என்ன பண்றேன், அபார்ட் பண்ணி விடுறேன், கில் பண்ணிடுறேன். aborting. இப்போதான் நீங்க என்ன பண்ணணும், வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் லெவல்ல பார்க்கணும். ஒரு எரர் இருந்தாலும் ஃபைலை காலி பண்ணு, எல்லா ஃபைலையும் காலி பண்ணு. ஸ்டேட்மென்ட் என்ன பண்ணு, not only files, abort the entire statement itself. If you see on error continue, you have to look at the records. Third option I'm going to show. இருங்க, அதேதான் வருதா, இது ரெண்டுக்குமே on error continue ஒன்று இருக்கும், abort statement ஒன்று இருக்கா. okay, abort continue, yeah, okay, that two things you have to keep in mind. ஓகேங்களா, abort statement யூஸ் பண்ணா இது நடக்கும், ஓகே, continue யூஸ் பண்ணா நடக்கும். இது என்ன போச்சுங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நம்ம டிஸ்கஸ் வந்துடலாம். நம்ம வந்து ஃபைல் ஃபார்மட் கிரியேட் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ வந்து காய் பண்ணுங்க. காய் பண்ணும்போது நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டுத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணி காட்ட போறேன். on error equal to abort statement as well as on error equal to continue. இது அப்படியே என்ன பண்ணுங்க, காய் பண்ணி உங்களுக்கு ஏதாவது மாத்திக்க வேண்டியதுதான். ஓகேங்களா, just what I have to change is, இங்க வந்து என்ன பண்ணுங்க, database பதிலா what's my database name, bulk loading, change this bulk loading, and schema is going to be customer schema. What's our table name, table name சொல்ல முடியுமா, order CSV கரெக்ட்டா செக் பண்ணிக்கலாமா, செக் பண்ணீங்க, நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன் பாருங்க. orders CSV, yeah, it's order CSV, keep as it is, and then come to our stage. What's our stage it is, பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம், நம்ம யூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா டேபிள் ஸ்டேஜ். you have to give at the rate of percentage and then you have to provide the table name தரணும். ஏன்னா டேபிள் ஸ்டேஜுக்கு தனி ஸ்டேஜ் கிடையாது, டேபிளுக்குள்ளே டையா இருக்கும் அது ஆக்சுவலா. அப்புறம் ஸ்லாஷ் ஜஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த இது காப்பி கொடுத்துடணும். எங்களா சப்டைரக்டரி இருக்கு, சப்டைரக்டரி ஃபைல் இருக்கு, ஜஸ்ட் காப்பி and paste it here. Okay, and then come to the file format. Again you have to provide the database name. நீங்க database name தர தேவையில்ல, ஏன்னா அதுக்குள்ள தான் இருக்கிறதால கொடுக்க தேவையில்லை. ஆனா வந்து இதுதான் வந்து பெஸ்ட் பிராக்டிஸ். schema name is going to be customer schema. நீங்க இதெல்லாம் தரணும் அவசியம் கிடையாது, ஓகேங்களா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ரொடக்ஷன்ல டிப்ளாய் பண்றீங்கன்னா வேற ஒரு இதுல பண்ணுவீங்க, ஓகேங்களா. அப்ப வந்து என்ன பண்ணணும், ப்ராப்பரான டேட்டாபேஸ் நேம் ஸ்கீமா நேம் கொடுத்துருக்கணும், அப்பதான் ப்ராப்பரா ஒர்க் ஆகும். இது மாதிரி தான் நீங்க ஃபாலோ பண்ணணும், பெஸ்ட் பிராக்டிஸ் இட் இஸ். ஒரு சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள we have 3 டபுள் கோட்ஸ் இருக்கு, தெரியுதா. ஒரு சிங்கிள் கோட்ஸ் இங்க முடியுது, ஸ்டார்டிங் இருக்கு, இங்க எண்டிங் முடியுது. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா
You have database name as well as you have the schema name, and then the file format name is std csv ff, and then on error code abort statement. Okay, and then pattern வந்து csv file இருக்கு, purge equal true. Do you know what is purge equal true? Do you know what is purge equal true? True கொடுத்தா If என்ன a new ஆகும்? records, if a new records inserted, old records will be deleted. See, Anand, listen carefully. Whenever try to copy from the table stage to table, automatically உங்களுக்கு என்ன இருக்கும்? Table stage இருந்து file என்ன remove ஆயிடும். That is purge equal true. Purge is nothing but removing the file actually. If you try to copy from table stage to table, இந்த source பாத்தீங்கன்னா table stage இருக்கு பாத்தீங்களா, அதுல file இருக்காது. That is purge equal true. Don't say some other thing. You are talking about std. Purge equal to true. Now check carefully everything you did. Yeah, now hit enter. It's saying like orders underscore csv does not exist. Okay, 1 minute. Orders underscore csv, because snowflake ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாருங்க சொல்லணும் நான் ஆக்சுவலா. யா ஓகே அண்டர்ஸ்டுட். என்ன அர்த்தம் அப்படின்னா இங்க பாருங்களேன், நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா, டேட்டாபேஸ் வந்து கேப்ல கொடுத்துட்டேன், ஸ்கீமா கேப்ல கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர் டாட் சிஎஸ்வி பாத்தீங்கன்னா நீங்க கேப்ல தான் கொடுத்துருக்கணும். கேஸ் சென்சிட்டிவ் இருக்கு. அதே இங்க பாத்தீங்கன்னா அடுத்த செக்ஷன்ல பாருங்க, 5 ஃபார்ம் பாத்தீங்கன்னா அகைன் ஐ ஹேவ் தி டேட்டாபேஸ் நேம் கேப்ஸ், ஸ்கீமா கேப்ஸ். இது என்ன பண்ணணும் இங்க பாருங்க, கேப்ல தான் கிட்ட இருக்கு, எனக்கு std csv கிட்ட இருக்கு. ஜஸ்ட் மேக் இட் கேப்ஸ், தட்ஸ் இட். std csv ff sensitive, std csv ff. Now you can see the errors. Number of columns in the file A does not match to corresponding table. Table எத்தனை காலம் இருக்கு? 9 columns இருக்கு. But in file we have 8 columns இருக்கு. ஓகேங்களா, அதனால தான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த எரர் த்ரோ ஆயிட்டு இருக்கு. இந்த அப்புறம் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு, இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணு. என்ன ஆப்ஷன் சொல்றான் அவனே, எரர் ஆன் காலம் கவுண்ட் மிஸ்மேட்ச் வந்து ஃபால்ஸ் நீ வச்சிட்ட அப்படின்னா நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மாதிரி இஷ்யூ வந்து இக்னோர் பண்ணிக்கலாம் அப்படி சொல்றான். அப்ப நீங்க கேட்கலாம், சார் அப்ப எரர் ஆன் காலம் கவுண்ட் மிஸ்மேட்ச் வந்து டிஃபால்ட் என்ன கேட்டீங்கன்னா ட்ரூ இருக்கும். error on column count mismatch default value is true for every tables. நீங்க யூஸ் பண்ணாத செட் ட்ரூ தான் இருக்கும். ஆனா நீங்க ஃபால்ஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணலாம், எரர்ஸ் வந்து இக்னோர் பண்ணிக்கலாம். you can ignore the errors சொல்றான். இத வச்சிங்க. now next step நான் என்ன பண்ண காட்ட போறேன் அப்படின்னா, இங்க பாருங்களேன், நீங்க வந்து ஆன் எரர் கூட ஆப்ஷன் கொடுத்தீங்க, ஏதாவது ஒரு எரர் வந்தாலும் ஓகேங்களா, அந்த ஃபைல்ல ஒரு டேட்டால எரர் வந்தாலும் ஃபுல்லா அபார்ட் ஆயிடும், ஸ்டேட்மென்ட் அபார்ட் ஆயிடும். ஓகே, that's what I am saying, abort statement. இப்போ வந்து இந்த purge equal true காட்றேன். இல்ல I'm getting confused. What is purge equal true? I copy from table stage to table. If you list rows, list பண்ணி பாருங்க, தெரியும் பாருங்க. Table stages percentage and then what is the thing is table name is orders underscore csv. remove ஆகலையா? 1 minute இருங்க, ஆயிருக்கணுமே table stage வந்து. ஓகே got it. டேபிள் ஸ்டேஜ் வந்து கப்புள் ஆயிருக்குல்ல, டேபிள் ஸ்டேஜ் கப்புள் ஆயிருக்கிறதால அது அப்படியே இருக்கிறதால காட்ட மாட்டேங்குது. ஓகே வெயிட் பண்ணுங்க, நான் காட்டுறேன். 1 minute. யூசர் சைடுல போட்டு காட்டுறேன். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா purge equal true கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடும். ஓகேங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா டேபிள் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா டேபிள் கப்புள் ஆயிருக்கிறதால ரிமூவ் ஆக மாட்டேங்குது. Okay, orders underscore csv showing 2 files. Okay, இது நம்ம இந்த purge equal true நான் லேட்டரா காட்டுறேன். I will show in this side காட்டுறேன். ஓகேங்களா, டேபிள் ஸ்டேஜ் ஏன் ரிமூவ் ஆக மாட்டேங்குதுன்னா டேபிள் கூட கப்புள் ஆயிருக்கு ஆக்சுவலா. ஓகேங்களா, அது தனியா ஸ்டேஜ் கிடையாது, டேபிள் ஸ்பேஸ் தான் அதுவும் எடுத்துக்குது. ஓகேங்களா, அதனால வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். நான் இந்த purge equal true-வை யூஎஸ்டில போட்டு காட்டுறேன். போடும்போது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன இருக்காதுன்னு பாத்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபைல் இருக்காது. ஓகே, இப்போ இது மாதிரி இஷ்யூ நம்ம பார்த்துட்டோம். என்ன இஷ்யூ பார்க்குறோம்னா ஆன் எரரை கோல்ட் அபார்ஷன் பார்த்துட்டோம். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு எரர் இருந்தாலும் எனக்கு என்ன ஆயிடுது, ஸ்டேட்மெண்ட்டே எனக்கு அபார்ட் ஆயிடுது. அவனே உனக்கு ஆப்ஷன் கொடுத்துட்டான், ஃபைல் 8 காலம் இருக்கு,
ஆனா வந்து உங்க டேபிள் 9 காலம்ஸ் இருக்கு. ஆனா நீ என்ன பண்ணிக்கோ, எரர் ஆன் காலம் கவுண்ட் மிஸ் மேட்ச ஃபால்ஸ் கொடுத்துக்கோ. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு இது ஆகுது. பர்ஜிக்கல் ட்ரூ எப்போ ஒர்க் ஆகும் தெரியுமா செந்தமிழ்? எப்போ ஒர்க் ஆகும்? சக்சஸ்ஃபுல்லா எப்ப காப்பி ஆகுதோ உங்க டேபிள்ஸ் வந்து டேபிள் காப்பி ஆகுதோ அப்பதான் ரிமூவ் ஆகும். சரிங்களா? நான் வந்து என்ன நினைச்சிட்டேன்னா சேம் லொகேஷன் நினைச்சிட்டேன், தனி லொகேஷன்ல இருக்கும். ஆக்சுவலா எப்போ உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா காப்பி ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆயிடும், இந்த ஃபைல் இருக்குமா? இந்த ஃபைல் இருக்காது. இப்போ வந்து ஒன்னும் காப்பி ஆகல, உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, அபார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபைல் ஒண்ணு இருக்கு. எப்போ இது சக்சஸ்ஃபுல்லா காப்பி ஆகுதோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா டேபிள் ஸ்டேஜ்ல ஃபைல் இருக்காது. ஞாபகம் வச்சுங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் ஸ்டேஜும் அந்த லொகேஷனும் பாத்தீங்கன்னா டைரக்ட் பாருங்க, ரெண்டுமே கப்புல்டா இருக்கும். கப்புல்ட் வித் ஈச் அதர். ஓகேங்களா? அதுக்கு தனியா ஸ்பேசிங்லாம் கிடையாது, ரெண்டுமே ஷேர் பண்ணிக்கும். அப்போ நீங்க வந்து பர்ஜிக்கல் ட்ரூ எப்போ ஒர்க் ஆகும் பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா காப்பி ஆயிடுச்சுன்னா ஒர்க் அவுட் ஆயிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, சதீஷ் வாட் ஆப்ஷன் ஹேவ் டு யூஸ்? என்ன யூஸ் பண்ணணும்? error on column count mismatch equal to I want to make it false. false இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க ஆட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆயிடும், உள்ள அளவு ஆயிடும். just going to see the file, just copy பண்ணீங்க, காப்பி பண்ணிட்டு உங்க ஃபைல் ஃபார்மட் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஃபைல் ஃபார்மட்ல மாத்திடலாமா? மாத்திடலாம். just to go to file format. okay, நீங்க கொடுத்துலாமா? சாரி, ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபைல் ஃபார்மட் இருக்குல்ல, நோட் பேட்லயே கொடுத்துறேன் நான் ஆக்சுவலா. ஓகே, okay, now I am adding this property error on column code mismatch வந்து false கொடுத்துறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா skip header equal to 1, field option enclosed by double quotes, field equal to comma, compression none கொடுத்துறேன். நான் வந்து ஒரு புதுசா ஒரு ஃபைல் ஃபார்மட் கிரியேட் பண்ண போறேன். இந்த ஃபைல் ஃபார்மட் நீ சப்ளை பண்ணா போதும். ஓகேங்களா? இட்ஸ் another new file format but I am adding only one property. just create a new file format. இது அப்படியே இருக்கட்டும். file format name is column mismatch CCFF னு இருக்கு. கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து காப்பில இருந்து மாத்தணும். என்ன மாத்த சொல்லுங்க பார்க்கலாம். what I have to change? என்ன மாத்தணும் இருக்குல? என்னங்க மாத்தணும்? I want to provide my file format name. ஓகேங்களா? மாத்தியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும், லோட் பண்ணலாம். உங்களால லோட் பண்ண முடியும். ரைட்டா? 10 ரெக்கார்ட்ஸ் பாஸ் ஸ்பிட் இருக்கு, 10 ரெக்கார்ட்ஸ் லோட் இருக்கு. இப்போ வந்து ஆனந்த் கேட்பாரு, சார் பர்ஜிக்கல் ட்ரூ கார்டுன்னு கேட்பாரு. காட்டலாமா? லிஸ்ட் பண்ணி பார்க்கணும். கரெக்டா? லிஸ்ட் பண்ணி பாருங்க. முதல்ல எத்தனை ஃபைல் இருந்தது? முதல்ல நம்ம டேபிள் ஸ்டேஜ் எத்தனை ஃபைலுங்க இருந்தது? ரெண்டு ஃபைல் இருந்தது. இப்போ என்னாச்சு? இப்போ ஆட்டோமேட்டிக்கா if I given particular true, ஏன் என்ன ஆயிடுச்சு? பர்ஜி ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த டேபிள் ஸ்டேஜ் டேட்டா வந்து காப்பி ஆயிடுச்சு. டேபிள் காப்பி ஆயிட்டு உங்களுக்கு உங்க டேபிள் ஸ்டேஜ் டேட்டா வந்து ஃபைல் வந்து டேட் ஆயிடும். தட் இஸ் கால்ட் particular true. முதல்ல ஏன் ஆகும் அப்படின்னா எனக்கு டவுட் இருந்தது. ஆக்சுவலா சக்சஸ்ஃபுல்லா காப்பி ஆகல. ஓகேங்களா? இந்த abort statement யூஸ் பண்றதால எனக்கு வந்து காப்பி ஆகல. this is how you can do. இப்போ நம்ம query பண்ணி பார்த்தலாமா? query பண்ணி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க, what's our table name? what is our table name? orders underscore CSV. totally add 10 records. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்க ஸ்னோ சைட்ல போயிட்டு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? just go to your snow site. snow site la போயிட்டு just click on the data, go to database, and then aggregate database name is bulk loading. Go to your schema. In that I have the customer schema. customer schema la பண்ண actually wait பண்ண செக் பண்ணிடலாம். customer schema la நான் பண்ணிருக்கேன். ஆமா பண்ணிருக்கேன். in customer schema I have the tables.
டேபிள்ஸ் கிளிக் பண்ணுங்க, இல்லை எங்கேயுமே பார்க்கலாம் போயிட்டு. ஓகேங்களா, டேபிள்ஸ் இருக்கு. இந்த டேபிள்ஸ் வந்து கிளிக் பண்ணி பாருங்க. You can see the columns பார்க்க முடியும். You can see the DDLs, you can see the columns. Totally 10 records, and then size going to be 3.5 MB இருக்கு. 22 minutes ago it was loaded. ஓகேங்களா, 22 minutes ago-னா டேபிள் கிடையாது சொல்றேன். Table was created 22 minutes ago. ஓகேங்களா, but 10 records is there and 3.5 KB size is there. And then data preview பார்க்கலாமா? டேட்டா preview வந்து என்ன பண்ண ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. இதான் உங்க டேட்டா. இப்ப பாருங்க, மொபைல் நம்பருக்கு என்ன வந்திருக்கு? மொபைல் நம்பர் நல்வெளிஸ் வந்திருக்கு. ஏன்னா டேட்டாவே இல்ல நம்மளுக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 8 காலம்ஸ் தான் டேட்டா இருந்தது. மொபைல் நம்பர் நல் வந்திருக்கு. ஓகேங்களா, இது ஒரு சினாரியோ 1. நெக்ஸ்ட் வி கோயிங் டு சினாரியோ 2. ஓகேங்களா, என்ன சினாரியோ பண்ண போறோம்னு பாருங்க. ஜஸ்ட் வந்து ட்ரங்கேட் திஸ் டேபிள். Truncate table. Can you say the table name? Orders underscore CSV. Table truncate பண்ணியாச்சு. You can see the count as well. The count is going to 0. ஓகேங்களா, now இப்போ என்ன பண்ண போறேன்னா என்னோட காய் பண்ண போறேன். இங்க வந்து என்ன பண்ண போறேன், just I going to change the case 2 மாத்த போறேன். ஓகேங்களா, ஆர்டர் டேட்டா 10 காலம் மிஸ்மேட்ச் case.csv. ஏன்னா என் டெபிள்ஸ்ல இருக்கு இந்த ரெண்டாவது ஃபைலை பண்ண போறேன். இப்போ எனக்கு ப்ராப்பரா காப்பி ஆகுமா சொல்லுங்க? ப்ராப்பரா காப்பி ஆகுமா? ஆகாது சார். ஏன் ஆகாது சார்? ஆன் எரர் வந்து அபார்ட் கொடுத்துருக்கோம். ஆன் எரருக்கு அபார்ட் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம காலம் கவுண்ட் மிஸ்மேட்ச் நீங்க பாக்கலையா? காலம் கவுண்ட் மிஸ்மேட்ச் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஃபால்ஸ் கொடுத்து பாக்கலையா நீங்க? எரர் காலம் ஃபால்ஸ்னா இன் கேஸ் வந்து காலம் கவுண்ட் மிஸ்மேட்ச் ஆனா என்ன பண்ணாது, இந்த எரர் த்ரோ பண்ணாது. எரர் ஆன் காலம் கவுண்ட் மிஸ்மேட்ச்னா காலம் கவுண்ட் மிஸ்மேட்ச் வந்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணாது, இட் won't throw the error. எரர் த்ரோ பண்ணதானே உங்களுக்கு வந்து அபார்ட் ஆகும். எஸ் சார். எப்படி நீங்க வந்து எரர் த்ரோ பண்ண சொல்லலாம் நீங்க? because if any column code mismatch happens, it's not going to throw any error because it went false. If you give true, it's going to throw the error. It's going to throw the error. மாத்தி காட்டுறேன் பாருங்க. true மாத்திட்டேன். டிஃபால்ட்டா true இருக்குங்க. இந்த நீங்க ப்ராப்பர்ட்டி தரனாலே ட்ரூ தான் இருக்கும். டிஃபால்ட்டா எடுத்துட்டா கூட ட்ரூ தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து ட்ரூ கொடுத்து ட்ரை பண்ணலாமா? ஜஸ்ட் யா I'll remove these things. Okay, இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஃபைல் ஃபார்மேட் மாத்த போறேன். instead of false I'm going to give true கொடுத்தாச்சு. இப்போ நான் லோட் பண்ண போறேன் பாருங்க. காப்பி பண்ண போறேன். ஓகே, இப்போ வந்து ஃபைல் நேம் மாத்தணும். ஏன்னா டேபிள்ஸ் எனக்கு என்ன இருக்கும், செகண்ட் ஃபைல் தான் இருந்தது, 2 மாத்திங்க. என்னாச்சு, number of columns in the file is 10 columns இருக்கு. table having only 9 columns. அவன் என்ன சொல்றான், error on column count mismatch false னு வை to ignore the error. error ignore பண்றது என்ன பண்ண சொல்றான், உங்களை வந்து false வைக்க சொல்றான். நீங்க என்ன true வச்சீங்க, ஆக்சுவலா அதான் பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுங்க, just go here and change it as false. It won't throw any error. ஓகேங்களா, அந்த காலம் கோட் மெசேஜ் எரர் த்ரோ பண்ணாது. இது த்ரோ பண்ணாதானே அது அபார்ட் பண்ணும். ஓகே, now I made it false. இப்போ வந்து காப்பி பண்ணுங்க. Okay, I want to change anything? No, I don't want to change anything. Now it's loaded 10 records. Okay, if you want to see the data, just go to Snow site. You can see the view. Just refresh it. ஓகேங்களா, ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. நம்மளுக்கு மொத்தம் எத்தனை காலம் இருந்தது டேட்டால? நிறைய காலம்ஸ் இருந்ததா? அரௌண்ட் 10 காலம்ஸ் இருந்தது. மத்தெல்லாம் உங்களுக்கு என்ன ட்ரக்கெட் ஆயிடுச்சா? ட்ரக்கெட் ஆயிடுச்சு. காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க, இது கிடையாது டேட்டா. I want to show second data to you guys. Case 2 பாத்தீங்கன்னா நான் டேபிள்ல மொபைல் நம்பர் கொடுத்திருந்தேன், கரெக்டா? அதனாலதான் இந்த காலம் உள்ள வந்திருக்கு. அடிஷனல் இருக்கு பாருங்க. இந்த காலம் இருந்ததா? இல்ல.
அதால உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த காலம் வந்து ட்ரங்கேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? எந்த காலம் டேபிள் கொடுத்துருக்கீங்களோ அது வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, டேபிள் இருக்கு. இந்த ஒரு காலம் மட்டும் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ட்ரங்கேட் ஆயிடுச்சு. யூ கேன் see ஸ்னோ சைட்ல உங்களால பார்க்க முடியும். Okay, this is how you can do the column count mismatch. Column count mismatch வருது அப்படின்னா less number of records, less number of columns இருக்கலாம், or more number of columns இருக்கலாம், combined table இருக்கலாம். அது மாதிரி வருது அப்படின்னா நீங்க வந்து ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணா போதும். எரர் ஆன் காலம் கவுண்ட் mismatch வந்து நீ ஃபால்ஸ் வச்சிட்டீங்க அப்படின்னா இது மாதிரி வந்து காலம்ஸ் வந்து வேரிய இருந்தா கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், டேபிள்ல லோட் பண்ணிக்கலாம். ஓகே, and then you can see the copy history. காப்பி ஹிஸ்டரியில போய் பார்த்தீங்கன்னா லைக் சக்ஸஸ்ஃபுல்லி லோடட் இட்ஸ் 2 வந்து டோட்டல் வந்து 2 இருக்கு. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா நீங்க வந்து 941 பைட்ஸ் 860 பைட்ஸ் லோட் பண்ணிருக்கீங்க. as well as you can see டேபிள்ஸ் இருந்ததுன்னா என்ன ஸ்டேஜ் ஆக்சுவலா டேபிள் ஸ்லாஷ்னு ஒன்று இருக்கு. வாட் ஸ்டேஜ் இட் பிலாங்ஸ் டு, யூசர் ஸ்டேஜ் ஆர் டேபிள் ஸ்டேஜ் ஆர் நேம் ஸ்டேஜ், which stage it belongs to, Sandamal? It belongs to table stage. You can see table slash னு இருக்கு. சரிங்களா? இது மாதிரி நீங்க வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். This is how you can able to do. Now yeah, I'm going to close session right now.